வணக்கம். உள்ளங்கையில் சுருங்கிவிட்ட உலகை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் உலகை சுற்றி செய்திகளுக்காக சூர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா மங்கோலியா இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தகவல். ஈரான் அணுத்திட்டம் குறித்து புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் அறிவிப்பு. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினால் அமெரிக்காவிற்கு கடும் விளைவுகள் நேரிடும். ஈரான் அதிபர் ஹசன் எச்சரிக்கை. அமெரிக்காவில் H-1B விசாதாரர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கு வழங்கி வந்த ஒர்க் பர்மிட் முறையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு. அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கையால் இந்தியர்கள் உள்ளிட்ட பலரும் பாதிக்க வாய்ப்பு. உலகை சுற்றி இனி விரிவாக காணலாம். இந்தியா மங்கோலியா இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுப்பமானதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் 2 நாள் அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். முன்னதாக சீனாவின் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் அவர் சீனாவின் 1 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு மங்கோலியாவிற்கு சென்றடைந்தார். இந்நிலையில் இந்தியா மங்கோலியா 6வது ஒத்துழைப்புக்கான கூட்டுக்குழு கூட்டம் நடந்து வருகிறது. இதில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மற்றும் மங்கோலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டம்டின் டிசோக் பாட்டர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள், குறிப்பாக வர்த்தகம், முதலீடு, ஆற்றல், சுரங்கம், கால்நடை வளர்ப்பு, கல்வி, திறன் மிகுந்த கட்டிடம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றின் அனைத்து அம்சங்களையும் பற்றி விவாதிக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்தியா மங்கோலியா இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பமானதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். ஈரான் அணுத்திட்டம் குறித்து புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் தெரிவித்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு ஒபாமாவின் ஆட்சியில் ஈரான் மற்றும் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளாக கருதப்படும் நாடுகளுக்கிடையில் ஏவுகணை மற்றும் மத்திய கிழக்கில் அதன் பங்கு ஆகியவை அடங்கிய புதிய ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க முடியாது என தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். அந்த ஒப்பந்தம் ஏமன், சிரியா மற்றும் மத்திய கிழக்கின் பிற பகுதிகளை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்றும், எனவே அந்த ஒப்பந்தத்தை விட சிறப்பான ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறக்கூடாது என பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் அதிபர் ட்ரம்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்காவிற்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் உடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை முறிப்பேன் என அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தெரிவித்தார். மேலும் ஈரான் அணு ஆயுத சோதனைகள் மேற்கொள்வதை தடுப்பதற்காக ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளையும் ட்ரம்ப் விதித்தார். இதையடுத்து அமெரிக்கா அதன் அணு ஆயுத ஒப்பந்தங்களில் உறுதியாக இல்லாவிட்டால் அந்நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என ஈரான் அதிபர் ஹசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் H-1B விசாதாரர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கு வழங்கி வந்த ஒர்க் பர்மிட் முறையை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் பணியாற்றும் தம்பதிகளில் ஒருவர் H-1B விசா வைத்திருந்தால் அவர்களது வாழ்க்கை துணைக்கு H-1B விசா அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் சட்டப்பூர்வமான பணி அனுமதியை அவர்களது வாழ்க்கை துணை பெற முடியும். இதற்கான சிறப்பு சட்டம் கடந்த ஒபாமா ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இதனை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் H-1B விசா வைத்திருக்கும் 70,000 பேர் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த முறையின் மூலம் இந்தியர்கள் மிக அதிக அளவில் அமெரிக்காவில் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. பல லட்சக்கணக்கான ரோஹிங்கியா அகதிகளுக்கு அடைக்கலம் அளித்த வங்காளதேசம் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு சிட்னி நகரில் வரும் 27ஆம் தேதி சர்வதேச பெண் தலைமையாளர் விருது வழங்கப்படுகிறது. மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா இன முஸ்லிம்களுக்கு எதிரான இராணுவம் நடத்திய தாக்குதலால் சுமார் 4 லட்சம் ரோஹிங்கியா மக்கள் அங்கிருந்து வெளியேறி அண்டை நாடான வங்காளதேசத்தில் அகதிகளாக தஞ்சம் அடைந்தனர்.
அவர்களை இன்முகத்துடன் வரவேற்ற பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான வங்காளதேசம் அரசு தற்காலிக முகாம்களை அமைத்து பராமரித்து வருகிறது. மேலும் அகதிகளாக இருக்கும் மியான்மர் மக்கள் மீண்டும் தங்களது வசிப்பிடத்திற்கு சென்று குடியேறும் புனர்வாழ்வுக்கான ஒப்பந்தத்தையும் மியான்மர் அரசுடன் ஏற்படுத்தி தந்தார். இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த மகளிர் அமைப்பின் சார்பில் 2018ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் உச்சி மாநாடு ஆஸ்திரேலிய நாட்டின் சிட்னி நகரில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக ஷேக் ஹசீனா வரும் 26ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கிறார். இதனிடையே ஷேக் ஹசீனாவை வாழ்நாள் சேவையை கௌரவிக்கும் வகையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் சர்வதேச மகளிர் உச்சி மாநாட்டின் போது அவருக்கு சர்வதேச பெண் தலைமையாளர் விருது வழங்கப்படுகிறது. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் போலீஸ் வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 8 போலீசார் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவெட்டாவில் போலீசாரை பணிக்கு ஏற்றிச் சென்ற வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். குவெட்டா நகரின் விமான நிலைய பகுதியில் நடத்தப்பட்ட இந்த வெடிகுண்டு தாக்குதலில் 8 போலீசார் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் 15க்கும் அதிகமானவர்கள் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் குவெட்டா நகரின் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 8 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியா தன்னிடம் உள்ள அணு ஆயுதங்களை அழிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வடகொரியா கடந்த ஆண்டு அடுக்கடுக்காக மேற்கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகள் மற்றும் அணுகுண்டு வெடிப்பு சோதனை காரணமாக அண்டை நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் மோதல் போக்கு உருவானது. வடகொரியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே எந்த நேரத்திலும் போர் உருவாக்கக்கூடும் என்ற சூழலும் ஏற்பட்டது. பதற்றத்தை தணிக்கும் விதமாக வடகொரிய அதிபருடன் பேச்சு நடத்த அமெரிக்கா சம்மதம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து வடகொரியாவும் இனிமேல் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை சோதனை திட்டங்களை நடத்தப் போவதில்லை என்று அண்மையில் அறிவித்தது. ஏற்கனவே திட்டமிட்டபடி வடகொரியாவும் அமெரிக்காவிற்கும் இடையே அடுத்த மாதம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கும் வேளையில் வடகொரியா அதனுடைய அணு ஆயுதங்களை அழிக்க வேண்டும் என அமெரிக்கா தற்போது வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுடன் தலைநகர் வாஷிங்டனில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த டொனால்டு ட்ரம்ப் இதனை தெரிவித்தார். I want to see denuclearization of North Korea. A lot of concessions have already been made. We have made no concessions, despite some of the media saying that I've made concessions. I haven't even discussed a concession. நைஜீரியாவில் உள்ள தேவாலயத்தில் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 18 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நைஜீரியா நாட்டின் தலைநகர் மக்கூர்டியில் உள்ள செயின்ட் இக்னேஷியஸ் தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் பலர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தேவாலயத்தில் துப்பாக்கியுடன் நுழைந்த பலர் திடீரென தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் 2 பாதிரியார்கள் உட்பட 18 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தாக்குதலில் பலர் படுகாயமும் அடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஏராளமான வீடுகள் இடிந்து நாசமாகின. இடிபாடுகளுக்குள் சிக்கிய 39 பேர் காயமடைந்தனர். துருக்கி நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அடியமன் மாகாணத்தில் 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டது. சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் சில வினாடிகள் வரை நீடித்த இந்த நிலநடுக்கத்தின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 4 முறை நில அதிர்வுகளும் ஏற்பட்டன. இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சில பகுதிகளில் வீடுகள் இடிந்து நாசமடைந்தன. இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்த 39 பேரில் 35 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அந்த மாகாணத்திற்குட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் எண்ணெய் கிணறு தீப்பிடித்து எரிந்ததில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்தோனேஷியாவின் அசே மாகாணத்தில் 250 மீட்டர் ஆழம் கொண்ட எண்ணெய் கிணறு ஒன்று அமைந்துள்ளது. இங்கு திடீரென தீப்பற்றி பல மீட்டர் உயரத்திற்கு கொழுந்து விட்டு எரிந்தது. தகவல் அறிந்த பகுதிக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் 15 பேர் வரை பலியாகியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். குழாய்களை வெல்டிங் செய்யும் போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அந்நாட்டின் பேரிடர் கழகம் தெரிவித்துள்ளது. ஆனால் எண்ணெய் கிணற்றில் சட்டவிரோதமாக துளையிட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக அசே மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய இறக்கையுள்ள பிரம்மாண்ட கொசுவை சீன பூச்சியியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்துள்ளனர்.
சீனாவில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குவேங்செங் மலைப்பகுதியில் மிகப்பெரிய கொசு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 11.15 சென்டிமீட்டர் நீள இறக்கையுள்ள பிரம்மாண்ட கொசு ஹலூரிசா மிக்கோடா என்ற இனத்தைச் சார்ந்தது என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வகை கொசுக்கள் பார்க்க பெரிதாக இருந்தாலும் இரத்தம் குடிப்பதில்லை எனவும் தேனை மட்டுமே உட்கொள்ளும் எனவும் கூறினர். உலகில் 10,000க்கும் மேற்பட்ட கொசு இனங்கள் இருப்பதாகவும் அவற்றில் 100 இனங்கள் மட்டுமே இரத்தத்தை உறிஞ்சி மனிதர்களை தொல்லைப்படுத்துவதாக அறிவியலாளர்கள் தெரிவித்தனர். உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பலான நார்வேஜியன் பிலிப்ஸ் என்ற பிரம்மாண்ட சொகுசு கப்பல் தனது கடல் பயணத்தை துவங்கியுள்ளது. பல்வேறு வசதிகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ள நார்வேஜியன் பிலிப்ஸ் கப்பல் தனது முதல் பயணத்தை இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா நோக்கி புறப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த கப்பலுக்கான கட்டுமான பணிகள் ஜெர்மனியில் தொடங்கின. தற்போது இந்த கப்பல் நார்வேஜியன் குரூஸ் லைனர் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த 21ஆம் தேதி தனது பயணத்தை தொடங்கியது. 19 மாடி உயரம் கொண்ட இந்த கப்பலில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. 1082 அடி நீளமும் 1,68,028 டன் எடை கொண்ட இந்த கப்பலில் ஒரே நேரத்தில் 4000 பயணிகள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமான நீச்சல் குளம், குளித்து கொண்டே திரைப்படம் பார்க்கும் வசதி, மிகப்பெரிய நீர்ச்சறுக்கு விளையாட்டுகள், அசர வைக்கும் மதுபான பார், அனைத்திற்கும் மேலாக சிறிய ரக கார்கள் ஓட்டி மகிழும் வகையில் ரேஸ் மைதானம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் உடற்பயிற்சி கூடம், சூதாட்ட விடுதி, வணிக வளாகம் போன்றவையும் நார்வேஜியன் கப்பலில் அமைந்துள்ளது. துருக்கியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து நடுரோட்டில் தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளின் வீரர்கள் ஆயிரக்கணக்கானோர் துருக்கியின் கலிபொலி என்ற இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டனர். இதனை நினைவுகூரும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலிபொலி நோக்கி பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது குக்குகுயா என்ற இடத்தில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் திடீரென தீப்பற்றியதால் அவசரமாக பயணிகள் வெளியேறினர். பேருந்து முற்றிலும் சேதமடைந்த போதும் சுற்றுலா பயணிகள் எந்த பாதிப்பும் இன்றி உயிர் தப்பினர். வங்காளதேசம், நேபாளம் இடையே இந்தியாவின் மேற்கு வங்காளம் மாநிலம் வழியாக செல்லும் புதிய வழித்தட பேருந்து சேவையின் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசம், நேபாளம் இடையே சாலை போக்குவரத்தை அதிகரிக்கும் நோக்கத்தில் வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான சாலை பகுதியை பயன்படுத்திக் கொள்ள கடந்த 2015ஆம் ஆண்டு மோட்டார் வாகன ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் நேபாள நாட்டின் தலைநகரான காட்மாண்டுவை வங்காளதேசம் தலைநகரான டாக்காவுடன் இணைக்கும் புதிய வழித்தடத்திலான பேருந்து சேவையின் சோதனை ஓட்டம் டாக்கா நகரில் இருந்து தொடங்கியது. இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள சிலிகுரி மாவட்டம் வழியாக சுமார் 1200 கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த பேருந்தில் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 25 பயணிகளும் 12 இந்தியர்களும் நேபாளத்தைச் சேர்ந்த 6 பேரும் முதலாக பயணம் சென்றனர். கனடாவில் மக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் அதிவேகமாக வேன் ஒன்று புகுந்த விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கனடாவின் ஒன்டாரியோ மாகாண தலைநகரான டொரண்டோவில் யோங்கே சந்தை மற்றும் வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதியாகும். அதிக அளவில் மக்கள் நடமாட்டம் மிகுந்து காணப்படும் இப்பகுதியில் நேற்று திடீரென அதிவேகமாக வந்த வேன் ஒன்று மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது. இதில் பலர் வேன் மீது மோதி இழுத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து பலர் பதற்றத்தில் சிதறி ஓடினர். இதையடுத்து இந்த பயங்கர விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து வேன் ஓட்டுநரை துரத்திச் சென்று கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. BBC? Yeah, he's one of the BBC news. Yeah. பொலிவியாவில் பாரம்பரிய இசையோடு நவீன இசையும் கலந்து இசைக்கும் சோலட் கச்சேரிக்கு மக்கள் பெரும் வரவேற்பு அளித்துள்ளனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பொலிவியாவில் பாரம்பரிய இசையோடு நவீன இசையை கலந்து இசைக்கும் சோலட் கச்சேரி மையங்கள் நடைபெற்று வருகின்றன.
அந்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான எல் அல்டோவில் உள்ள சோலெட் மையத்தில் தினமும் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெரும் கூட்டம் கூடுகிறது. விடிய விடிய ஆடலும் பாடலும் களை கட்ட கொண்டாடி மகிழ்வதில் மக்கள் சலிப்பின்றி ஈடுபடுகின்றனர். இதுபோன்ற சோலெட் மையங்கள் அந்நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ளதால் இசையும் கூத்தும் பொங்கி வழிவதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். வானொலியை கண்டுபிடித்த மார்கோனி பிறந்த நாள் இன்று. அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக இதோ. மார்கோனி என்ற குளில்மோ மார்கோனி வானொலியை கண்டுபிடித்தவர். நீண்ட தூரம் ஒளிபரப்பப்படும் வானொலியின் தந்தை எனப்படுபவர். கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை மற்றும் மார்கோனி விதி ஆகியவற்றை உருவாக்கியவர். இக்கண்டுபிடிப்பிற்காக 1909 இயற்பியலுக்கான நோபல் பரிசை கார்ல் பெர்டினாண்ட் பிரவுன் உடன் இணைந்து இத்தாலிய நாட்டில் பெலோனா நகரில் பிறந்தவர். தந்தை கைசப் மார்கோனி, தாயார் ஆனி ஜேம்சன். அயர்லாந்தைச் சேர்ந்தவர். இவருடைய குறிப்பாக மின்சார இயல் இவருக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டது. 1905 மார்கோனி ஓ பிரைன் என்பவரை மணந்தார். இவர்களுக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் பிறந்தனர். ஒரு மகள் சில வாரங்களிலேயே இறந்தார். சில ஆண்டுகளுக்கு பின் இருவரும் திருமண முறிவு செய்து கொண்டு பிரிந்தனர். மார்கோனி தன் இல்லத்திலும் முறையை இவருக்கு முன்பே 50 ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து வந்தாலும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆனால் மார்கோனி அதற்காக 1895 ஆண்டு ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு செய்தியை அனுப்பக்கூடிய திசை திரும்பும் மின்கம்பம் என்ற கருவி மூலம் தொடர்பு ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றார். இந்த அரிய முயற்சியில் இத்தாலி அரசாங்கம் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை. 1897 ஆண்டு மார்ச் மாதம் மோர்ஸ் அலைவடிவை 6 கிலோமீட்டர் தூர அளவிற்கு செலுத்தும் 1897 மார்கோனி நிறுவனம் இங்கிலாந்தில் தொடக்கப்பட்டது. 1897 ஆண்டு கரையிலிருந்து கப்பலுக்கு 18 மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார். 1899 ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஜூன் 5 தென் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மேற்கு வங்காள மாநிலம் தலைநகர் கொல்கத்தாவில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டது. இந்த அட்டவணையில் 2019 ஆண்டு உலகக்கோப்பை போட்டிகள் இங்கிலாந்து மற்றும் வேர்ல்ஸ் நகரங்களில் நடைபெறவுள்ளதாகவும், அடுத்த ஆண்டு IPL தொடர் மார்ச் 29 முதல் மே 19 வரை நடைபெறவுள்ளதால் அதற்கு அடுத்த 15 தினங்களில் உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்குகிறது. முன்னதாக இந்தியா அடுத்த ஆண்டு ஜூன் 2 உலகக்கோப்பை போட்டியில் தனது முதல் லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்வதாக இருந்த நிலையில் IPL போட்டிக்கு பின் 15 நாட்கள் இந்திய அணிக்கு இடைவெளி வேண்டும் என்பதால் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 5 இந்த போட்டிகள் நடைபெறும் என BCCI தெரிவித்துள்ளது. இத்துடன் உலகை சுற்றி செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த நிகழ்விற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் ரியா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.